ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மம்மி அப்படின்னு வந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஹாரர் மூவி. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாரர் மூவி பார்க்கணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த படம் வந்து செம சூப்பராக செட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க, அப்புறம் வந்து இதயம் வலி உள்ளவங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அவங்களாம் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் செட் ஆகாது. ஹாரர் மூவி யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். படத்துப்படி வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் 8 வயசு குழந்தைய அந்த ஃபேமிலி தொலைச்சிருது. ஸோ ரொம்ப 8 வருஷம் கழித்து அந்த ஃபேமிலியை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்ச அந்த ஃபேமிலியை, அந்த குழந்தைய எங்கேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, 8 வயசுக்குள்ள குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஃப் ஆகி ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு கோலத்தில் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலிகிட்ட டாக்டர் வந்து அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவங்க அம்மா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகுது. அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவங்க வீட்டை சுற்றி வித்தியாசமான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியுது. இது ரொம்ப நாளாக அவங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த லேடி 8 வயசுக்கு அந்த குழந்தை சின்ன பிள்ளை இருந்தப்போ கடத்திட்டு போய் வேறு ஏதோ பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் அந்த குழந்தை கிடச்சிருக்கும். அந்த குழந்தை கிடைக்கும்போது 3000 வருஷம் பழமையான அந்த சவப்பெட்டிக்குள்ளே தான் அந்த குழந்தை இருந்து எடுத்துகிட்டு வந்ததாக அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாருமே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கிடையில் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய பேஸ் பண்ணி தான் இந்த படம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மூவி. இந்த ஹாரர் மூவியில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை காலில் இருக்க தோலை அப்படி கிழிச்சு கைட்டே எடுக்கிற மாதிரியான சீன்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட கையை கடித்து அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த மம்மியிலே இந்த மம்மி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மம்மி தான். ஸோ காஞ்சரிங்க்கு ஈக்குவலாக ஒரு படம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஹாரர் மூவி யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த மூவி வந்து உண்மையிலே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைய கம்பல்சரி இந்த படத்தை பார்க்க அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா கம்பல்சரி ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அவங்க யாரையும் கூட்டு போகாதீங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. கதை வயசில் ஒரு சில இடங்களில் நமக்கு கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து நம்ம அடுத்து என்ன சீன் வருது அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சொல்லும்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்காவான ஒரு ஹாரர் மூவி தான். படத்தோட மீதி கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.